Case law discussion. Mr. Murthy was traveling to Manali with his wife by bus of Himalaya Travels Private Limited. Due to some technical default in the bus, the driver has to stop the bus in a midway in cold night. Driver advised the passenger to get the shelter in nearest hotel, which was at a distance only 1 kilometer from that place. The wife of Mr. Murthy coughed cold while ill due being asked to get down, and she had walked in cold night to reach hotel. Mr. Murthy filed the suit against Himalaya Travels Private Limited for damages for personal inconvenience, hotel charges, and medical treatment for his wife. Explain whether Mr. Murthy get compensation for which he filed the suit. Okay. In this case, contract யாருக்கும் யாருக்கும் இருக்கு? Himalaya Transport. Okay. So, என்ன நடந்திருக்கு? டெக்னிக்கல் டிஃபால்ட்னால பஸ் வந்து சொன்ன டைமில் அங்கே ரீச் ஆகலை. சம் டிலே பண்ணி ரீச் ஆகிருக்கு. டிலே ஆனதில் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து சம் கோல்ட் அண்ட் ஃபெல் இல்டியூ ஆயிருக்கு. இதுக்கு வந்து மூர்த்தி வந்து இமாலயா டிரான்ஸ்போர்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியுமா காம்பன்சேஷன் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு? Claim or not? Due to technical default. So in this case, Murthy not claimed compensation. Breach of contractல ஒரு பாயிண்ட் இருக்கும். Due to some technical default or natural calamities. இதனால டிலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, காம்பன்சேஷனோ டேமேஜஸோ கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு யாருக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்க கான்ட்ராக்டுக்கு மூர்த்தி அண்ட் பஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட். செகண்ட் வந்து அந்த இஷ்யூவை கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஸோ இவங்க சொன்ன டைமில் ரீச் ஆகல, சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எழுதணும். தேர்ட் ஒன், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் இது இன்க்ளூட் ஆகுமா இன்க்ளூட் ஆகாதா, அது தேர்ட் பாயிண்ட்டாக எழுதணும். ஃபோர்த் ஒன், உங்களோட டெசிஷன் நீங்கள் கொடுக்கணும். இவங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியுமா கிளைம் பண்ண முடியாதாங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், Rogan incorporated a OPC, 1% company. The memorandum of OPC indicates the name of brother Vinod as the nominee of OPC. Okay. However, Vinod is starting his new business in abroad, needs to leave India permanently. Due to this fact, Vinod is withdrawing his consent from nomination in the set of OPC. Taking into consideration the provision of the Companies Act 2013, answer the question given below. If it is mandatory for Vinod to withdraw his nomination in the said OPC. So Vinod வந்து நாமினியாக இருக்காங்க. 1% கம்பெனியில் நம்ம என்ன பார்த்தோம், 1 மெம்பர் அண்ட் 1 நாமினி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். இதில் வினோத் வந்து நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க அப்ராடில். ஸோ அதுக்காக லீவ் இன் இந்தியா பர்மனெண்ட்லி. ஸோ இதனால் என்ன நினைக்கிறாருன்னா, ஓபிசியிலேருந்து விட்ரா இஸ் கன்சர்ன், நாமினியிலேருந்து விட்ரா ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ விட்ரா பண்ண முடியுமா உங்களால் கம்பெனி லா ப்ரொவிஷன் படி?
Withdraw or not? Okay. நாமினிக்கு ரூல்ஸ் என்ன ஓபிசி கம்பெனிஸ்ல? ஒன்ஸ் ஒரு கம்பெனிக்கு ஓபிசி அவங்க நாமினியா இருந்தாங்கன்னா அனதர் கம்பெனியில் நாமினியா இருக்க முடியாது. ஓகேங்களா? பட் இங்கே அனதர் ஓபிசி சொல்ல ஸ்டார்டிங் நியூ பிஸ்னஸ் இன் அப்ராட்னு சொல்லியிருக்காங்க. Yeah, in this case, ஓகே அப்ராட் விட்டுருங்க. இன்கேஸ் நியூ பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் பண்ணுறாங்க அப்போ இன்கேஸ் இவங்க நியூ பிஸ்னஸ் இந்தியாவில் பண்ணாங்கன்னா இவங்க நாமினியாக அதே கம்பெனியில் இருக்கலாம். அப்ராடில் பண்ணால் இருக்க முடியாது. ரீசன் என்னென்னா நாமினி வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். Okay. Yeah. Second case, can Rogan make his 17-year-old son as a nominee in such a case? அவங்களோட சன்னை இவங்க நாமினியா அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? ரீசன்? எஸ், மைனர். ஸோ இன் திஸ் கேஸ் ஓபிசி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 மெம்பர் அண்ட் 1 நாமினிங்கிற ரூல்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். செகண்ட் ஒன், ஓபிசியாக நாமினியாக இருக்கிறவங்க ஒன்லி 1% மட்டும் ஒரு 1 ஓபிசி கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் இருக்க முடியும். சேம் டைம் 2 ஓபிசி கம்பெனிஸில் மெம்பராக இருக்க முடியாது. ஸோ நியூ பிஸ்னஸ் இன் அப்ராடுங்கிற சுச்சுவேஷனில் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ங்கிற கேட்டகரிஸ் இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் நாமினியாக இருக்கலாம். பட் அப்ராடுங்கிறதுனால இவங்க நாமினியாக இருக்க முடியாது, வித்ட்ரா பண்ணிடணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் ஈஸி தான். மைனர் cannot enter into the contract. Next one. Breach of condition can be treated as breach of warranty. Yeah. So breach of condition எப்போ breach of warranty ட்ரீட் பண்ணுவாங்க? டேமேஜஸ் ஸ்பெஷல் கேஸ் பார்த்துருப்போம்ல. இது ஆக்சுவலாக கேஸ்லாம் இல்லை, தியரி. வாலண்டரி கேஸ் அண்ட் கம்பல்சரி கேஸ். Next one. Explain the term of contingent contract with reference to the Indian Contract Act 1872 with the help of an example. Also discuss the rules relating to enforcement of contingent contract. Contingent contract நம்ம என்னன்னு பார்த்தோம். May or may not happen. And contingent contracts 5 types பார்த்துருப்போம். Contingent contract on specified event, unspecified event, specified event within fixed time, not fixed time சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தீங்களா? கான்ட்ராக்ட் மெட்டீரியல். LLP gives the benefit of limited liabilities of a company on one hand and flexibilities of the partnership on the other. Yeah. The statement true or false? LLP நம்ம பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தோம்?
கம்பெனி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் எல்எல்பி. அண்ட் எல்எல்பியில் சம் லிமிட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வச்சுருப்பாங்க. எல்எல்பி கான்ட்ரிபியூஷன் டர்ன் ஓவர் சம் லிமிட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Limited liabilities of a company on one hand and flexibilities of a partnership. பார்ட்னர்ஷிப்பில் லாஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பர்சனல் அசட்ஸையும் சேல் பண்ணி கொடுக்கணும். பட் எல்எல்பியில் அந்த இஷ்யூஸ் இருக்காது. செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும். Next one. Define partnership and the name the essential elements for the existence of a partnership as per the Indian Partnership Act 1932. Explain any two such elements in details. Yeah. Existence of partnership, no? Yeah. ஸோ இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது நார்மலாக பார்ட்னர்ஷிப் டீ டிராஃப்ட் பண்ணுவாங்களே அதோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் அது மட்டுமே ஃபில்அப் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஒன். கபில் வென்ட் டு எ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் டு பர்ச்சேஸ் எ ஸ்டீல் பேன். He asked a salesman about the area in departmental store where steel pans are kept. The salesman indicated in the area with the instruction with steel pans, other metal plants also kept. Okay. Kapil wrongly picked on aluminum pan in place of steel pan. The salesman watched but said nothing to Kapil. Kapil reached his house and found the pan was not a steel pan, actually an aluminum pan. Kapil filed a suit against the departmental store for fraud. Discuss whether the Kapil was eligible to file suit fraud against the departmental store under Indian Contract Act 1872. Yeah. ஆக்சுவலாக இந்த கேஸில் ரெண்டு ஆக்ட்லேயும் நம்ம பார்க்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் பார்க்கலாம் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயும் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ராக்ட் யாருக்கும் இருக்கு இன் திஸ் கேஸ்? கபில், மோஸ்ட் ஆஃப் ஆல் கபில் அண்ட் சேல்ஸ்மேன் தான். ஆனால் சேல்ஸ்மேன் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க? ஸோ கபில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் கான்ட்ராக்டாக இருக்குது. ஓகே. இப்போ சேல்ஸ்மேன் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க? ஸ்டீல் பிளான்ஸ் எங்கே இருக்குங்கிறத ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அங்கே அதர் மெட்டல் பிளான்ஸும் இருக்குது. கபில் ராங்லி பிக்டு. ஓகே, ராங்லி பிக் பண்ணிட்டாங்க. பட் சேல்ஸ்மேன் பார்த்துருக்காங்க, எதுவுமே சொல்லலை. இன் திஸ் கேஸ் இதை ஃப்ராடாக ட்ரீட் பண்ணுவோமா? பார்த்துருக்கோமே ஆல்ரெடி கேஸில். புரியல. அது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில், இது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். சொல்கிறது கரெக்ட் தான், பட் இவங்க கேட்டிருக்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில். ஸோ ஃப்ராட் கேஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சைலன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச். ஸோ ஏ வந்து ஓனர், பின்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. ஆனால் ஏ வந்து பியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல. ஆனால் பி வந்து அவங்களோட ஃபேக்ட்ரியில் சம் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. டியூ டு சம் ஒர்க்ஸ் ஏ வந்து இதை பார்த்துட்டு வாட்ச் பண்ணிடுறாங்க. பட் டிட் நாட் ஸ்டாப் பண்ணல. ஸோ அப்போ ஏ வந்து பிக்கு வந்து ரெமுனரேஷன் பே பண்ணுமா? சேலரி. சரி, அதே கேஸ் தான் அது. சைலன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்பீச். இன்கேஸ் அவங்க பார்க்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம். அவங்க பார்த்துட்டு இதை ஸ்டாப் பண்ணலை, அதனால தான். சரி, அதே கேஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணலாம்.
மெயினாக நீங்கள் இந்த டெசிஷன் கொடுக்குறப்ப இந்த பாயிண்ட் கிளியராக இருக்கணும். சைலன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு ஸ்பீச்னு சொல்லி. ஓகே, இது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் பார்த்தோம்னா சேம் கேஸ். கரெக்ட் தான். அது ஒரு நேம் வச்சுருப்போங்க, கேவட்டன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் படி பையர் வந்து பி அவேராக இருக்கணும். ஓகேங்களா? Next one. Discuss the rights of an unpaid seller against the buyer, the Sale of Goods Act 1930. Okay. Rights of unpaid sellers. Yeah. Unpaid sellerக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். Yeah. So rights of line and rights of terminating delivery of the goods. இது ஒவ்வொன்றுலையும் மினிமம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். Mr. M is one of the 4 partners in XY Enterprises. He owes a sum of 6 crore to his friend, Mr. Z, which is unable to pay on due time. So he wants to sell his share in the form of Mr. Z for settling the amount. In light of provision of Indian Partnership Act 1932, discuss each of the following. Can Mr. M validly transfer his interest in the name by way of sale? M வந்து XY என்டர்பிரைசஸ்ல ஷேர் வச்சிருக்காங்க. அந்த ஷேரை செட்டுக்கு வந்து சேல் பண்ணது வேலிடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை சேலாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஏபிசின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. XYZ கம்பெனிஸ். ஓகே, ஏபிசி ஃபார்ம் அவங்க பிஸ்னஸை டோட்டலாக XYZ கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் வேலிட் ஆஃப் வேலிட். இது ஏங்கிற பர்சன் அவரோட ஷேரை XYZ கம்பெனிஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இன் திஸ் கேஸ் புரியல, ஒப்பீனியன் கேட்கணுன்றாங்களா? ஓகே, யா. ஸோ இப்போ ஏவோட ஷேர் வந்து 33.33% வச்சுக்கோங்க. இந்த ஷேரை மொத்தமாக XYZக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ வந்து பி அண்ட் சிக்கு பர்மிஷன் கேட்கணுமா? பர்மிஷன் கேட்க தேவையில்ல, ஏன்னா அது அவரோட ஷேர் தான். அவரோட ஷேரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபுல் ரைட்ஸுமே இருக்குது. இன்கேஸ் இதில் தான் பர்சனல் லாஸஸ் ஆனால் மட்டும் பி அண்ட் சிக்கும் பர்மிஷன் கேட்கணும். ஓகேங்களா? பட் நார்மல் கேஸில் இஸ் நாட் வேலிட். சாரி, நார்மல் கேஸில் இஸ் இட் வேலிட். ஓகேங்களா?
Next case. What would be the rights of the transferee, Mr. Z, in case of Mr. M wants to retire from the firm after a period of 6 months from the date of transfer? Yeah. In this case, M வந்து ரிட்டையர் 6 மந்த்ல ரிட்டையர் ஆக போறாங்க. அதுக்கு முன்னாடியே அவரோட ஷேரை வந்து செட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. In this case, first case valid. Second case, ரிட்டையர் ஆக போறாங்க. புரியல. இல்லை, அது கரெக்ட் தான். இப்போ முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த ஃபார்மில் இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் யா எக்ஸ்ஒய் செட்டுன்னு 3 பேர் இருக்காங்க. எக்ஸ் வந்து 6 மந்த்தில் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அவங்க ஷேரை ஒய் செட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சாக்ரிஃபைஸ் சாரி, அவங்க கெய்னிங் எடுத்துப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு சேர வேண்டிய டோட்டல் அமௌண்ட்டையும் 6 மந்த்துக்குள்ள அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த டைமில் எக்ஸ் வந்து வேற ஒரு பர்சனுக்கு, எஸ்ங்கிற ஒரு பர்சனுக்கு அவரோட ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஒயிட். இன் திஸ் கேஸ் இதை ஒயிட்னு சொல்லுவோம். Next one. Sogan is a trader in selling of wheat. Vinod comes to his shop and asks Sogan to show him some good quality wheat. Vinod is satisfied the quality of wheat. Sogan agreed to sell 100 bags of wheat to Vinod on 10 June 2021. The delivery of wheat and payment was to be made in next 3 months. That is by 10th September 2021. Okay. Contract போட்டு 10th June, payment பண்ணது 10th September. Before goods are delivered to Vinod, Sogan gets another customer, Vikram, a shop who is ready to pay higher price for the wheat. Sogan sells the goods of Vinod, which was already lying in possession even after sale, to Vikram. Vikram has no knowledge that Sogan is not the owner of the goods. With reference to Sale of the Goods Act 1930 discuss if such a sale made by Sogan to Vikram is a valid sale. Yeah. Valid sale ஆன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கும் கான்டாக்ட் இருக்கு? சோகன் அண்ட் வினோ. ஓகேங்களா? யா, சோகனுக்கும் அண்ட் வினோத்துக்கும் உள்ள கான்ட்ராக்ட் வந்து வேலிடா? எஸ். கன்சிடரேஷன் என்னவா இருக்கு உங்களுக்கு? ப்ரைஸ் தான். இந்தியன் கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் சம்திங் இன் ரிட்டர்ன். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் கன்சிடரேஷன் ப்ரைஸாக தான் இருக்கணும். யா, கான்ட்ராக்ட் கோடு 10th June 2021. பேமெண்ட் பண்ண போகிறது 10th September 2021. ஸோ இன் திஸ் கேஸ் இதை அக்ரிமெண்ட் டு செல்லுன்னு தான் நம்ம பார்ப்போம். அக்ரிமெண்ட் டு செல் கேஸில் கூட்ஸ் வந்து ஈவன் தோ செல்லட்டே இருந்தாலுமே அதை யாரோட கூட்ஸாக தான் பார்ப்போம்? பையரோட கூட்ஸாக தான் பார்ப்போம். ஓனர்ஷிப் வந்து பையர்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? இன் திஸ் கேஸ் செல்லர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுறாங்க, விக்ரம்னு ஒருத்தவங்களுக்கு. யா, இந்த சேல் வேலிடா? எஸ். ஸோ அப்போ வினோத் என்ன பண்ணலாம்? காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். Next one. ABC Limited was into sale and purchase of iron rods.
This was the main object of the company mentioned in the MOA. The company entered into a contract with Mr. John for some finance related work. Later on, the company repeated the contract being ultravirus. Yeah, with reference to the same, briefly explain doctrine of ultravirus. Okay. Yeah. So ABC Limited sale and purchase of iron rod. Main object of the company mentioned in AOA. The company entered into a contract with Mr. John some finance related work. MOA ல எது மென்ஷன் பண்ணியிருக்காங்க only for sale and purchase of iron rods. இது தவிர்த்து இவங்க என்ன பிசினஸ் பண்ணியிருக்காங்க finance. ஓகேங்களா lending கொடுறது. Later on company repeated the contract as being ultravirus. அல்ட்ராவைரஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் கண்டிஷன். ம் ம் மற்ற எதாவது பண்ணாங்கன்னா என்னன்னு பார்த்துப்போம். எஸ். ஸோ கான்ட்ராக்ட் ஒய்டபிள். இன்கேஸ் எம்ஒஏல ஃபினான்ஸ் பார்ட்டை இவங்க இன்க்ளூட் பண்ண முடியுமா? கண்டிஷன் எஸ் பண்ணலாம். அதுக்கான கண்டிஷன் மெம்பர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கும். ஓகேங்களா? Okay. Yeah. Next one. Explain what is meant by supervening impossibilities as per Indian Contract Act 1872. With the help of an example, what is the effect of such impossibilities? Okay, so the direct question now. Next one. Subject to agreement by partners, state the rules observed by the partners in settling the accounts of the firm after dissolution under the under the provision of the Indian Partnership Act 1932. Yeah. Dissolution அப்புறம் settling accounts இவங்களுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இவங்க யாருக்கு பே பண்ணணும்? நெக்ஸ்ட் யா ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேமெண்ட் பண்ணணும்னா இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையும் சோல்வ் பண்ணணும் ஃபஸ்ட். ஓகேங்களா? அசட்ஸ் எல்லாமே அவங்க சேல் பண்ணதுக்கப்புறம் வந்த அமௌண்ட்டில் கிரெடிட்டார்ஸ்க்கு ஷேர் கொடுக்கணும். இன்கேஸ் பார்ட்னர்ஸ் ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது லோன் எடுத்திருக்காங்க, பார்ட்னர்ஷிப்பில் லோன் எடுத்திருக்காங்கன்னா அந்த லோனை பார்ட்னர் வந்து செட்டில் பண்ணணும். இல்லை அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து அந்த ஷேரை வந்து திரும்ப ரீபே பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். Yeah. Mr. Raj formed a company with a capital of 50,000. He sold his business to another company for 40,000. For the payment of sale, he accepted the shares worth 30,000, 3,000 shares of rupees 1 each. The balance, yeah, the balance 10,000 was considered as loan, and Mr. Raj secured the amount by issue of debentures. His wife and 3 daughters took 1 share each. Yeah, owing to strike, the company was wound up. The assets of the company valued 6,000. Debts due unsecured creditors 8,000. Mr. Raj retained the entire sum 6,000 as part payment of loan. To this, other creditors objected. This contention was that a man could not own any money to himself and entire 6,000 should be paid to them. Explain the rights of Mr. Raj and other creditors who will succeed. ஸோ இந்த சினாரியோவில் ராஜ் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் கேபிட்டல் ஆஃப் 50,000. இதை
another companyக்கு சேல் பண்ணியிருக்காங்க. சேல் வேல்யூ 40,000. For payment of sale, he accepted shares worth 30,000. Yeah. So சேல் பண்றப்போ ஷேர்ஸா 30,000 எடுத்திருக்காங்க and 10,000 வந்து லோனா வச்சிருக்காங்க. Mr. Raj secured the amount of by issue of debentures. Okay. His wife and 3 daughters took 1 share each. 3,000 sharesல wife and 3 daughters வந்து each 1 share வந்து own பண்ணிருக்காங்க. Owning to strike the company was wound up. The assets of the company valued 6,000. The debts due to unsecured creditors 8,000. Mr. Raj retained the entire sum of 6,000 as part payment of loan. To this, the other creditors objected. Their contention was that a man could not own any money. The entire sum 6,000 should be paid them. Explain the rights of Mr. Raj and the other creditors who will succeed. Yeah, in this case, ஸோ இவங்க சேல் பண்ணுறப்போ 30,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸாக. 10,000 லோனாக தான் இருக்குது. அதில் 6,000 வந்து பார்ட் பேமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அசட்ஸ் வேல்யூ பண்ணால் 6,000 வருது. டோட்டல் டெப்ஸ் அமௌண்ட் வந்து 8,000 வருது. இந்த 6,000 வந்து ராஜ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியுமா? ராஜோட டெப்ட் வந்து செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அண்ட் அதர் டெப்ட் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும்? செக்யூர்டுக்கா அன்செக்யூர்டுக்கா? ஸோ அப்போ ராஜ் தான் கிளைம் பண்ண முடியும், அதர் கிரெடிட்டார்ஸ் கிளைம் பண்ண முடியும். Next one. Mr. Joy owns 2 flats in a building. He wanted to sell flat number 101 to Mr. Roy. Mr. Joy offered to sell his flat number 101 to Mr. Byte. But Mr. Roy thought Mr. Joy wanted to sell flat number 102. ஓகே, இவங்களோட மைண்டில் 101 வச்சுருக்காங்க, இவங்களோட மைண்டில் 102 வச்சுருக்காங்க. Said yes for agreement, considering the provisions of the Indian Contract Act 1872. Discuss the validity of such contract. ஓகே, இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல வருமா? ரீசன் ஓகே, யா, அக்ரிமெண்ட் கான்சென்சஸ் ஆட் இடம் சேம் திங் சேம் மேனர் இருக்கணும், பட் இங்கே அது இல்லை. ஓகேங்களா? பட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஓன்ஸ் 2 ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த 2 ஃப்ளாட்ஸ் எடுத்துருங்க. பில்டிங் ஓன் பண்ணியிருக்காங்க, அதை சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது கான்ட்ராக்டில் வருமா? பில்டிங் வந்து இம்மூவபிள் கூட்ஸ் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வராது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகேங்களா? ஃப்ளாட் வந்து கூட்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. Next one. The paid up capital of ROM Private Limited is 10 crores in the form of 7 lakh equity shares, 10 each and 3 lakh preference shares. Yeah. Lagan Private Limited is holding 3 lakh equity shares and 3 lakh preference shares in ROM Private Limited. State with reason whether ROM Private Limited is subsidiary of Lagan Private Limited.
இவங்க வந்து இவங்க சப்சிடரி பார்ட்டில் வருவாங்களா? லேகன் வந்து ராமோட சப்சிடரி பார்ட்டில் வருவாங்களா? டோட்டல் ஷேர்ஸ் 7 lakhs. இவங்க ஹோல்ட் பண்ணது 3 lakhs. ஸோ த பர்சன்டேஜ் 3 lakh divided 7 lakh போடுங்க. இன்டூ 100 போடுங்க. சப்சிடரி கம்பெனினா பர்சன்டேஜ் என்ன பார்த்தோம்? யா 50 ஆர் 51% மேலே இருக்காதான் பார்த்துருப்போம். சரி, சப்சிடரி கம்பெனிஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. யா ஸோ இன் திஸ் கேஸ் Ram Private Limited is not a subsidiary of Lagan Private Limited. Write any 4 exemption to top trade or caveat emptor. Okay. So caveat emptorல நம்ம என்ன பார்த்துருப்போம்? Buyer B அஃபேராக இருக்கணும்னு பார்த்துருப்போம். பட் எக்ஸப்ஷன் கேஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது பேஸ் பண்ணதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸில் வந்து இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, பி வந்து பையர். இப்போ பி வந்து ஏதாவது திங்ஸ் வந்து ராங்காக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏ வந்து அதை அவாய்ட் பண்ண முடியுமா? அவங்க தான் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்னா ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த வெயிட் லிமிட்டில் உள்ளவங்க எந்தெந்த இதெல்லாமே யூஸ் பண்ணாங்கிறது. All contracts are agreement, but all agreements are not contracts. Statement valid or not?
ஓகே. அக்ரீமெண்ட்ஸ்னா என்ன? கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன? ஓகே. அக்ரீமெண்ட்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? ம். அதுல வேற. சோசியல் அக்ரிமெண்ட், வைட் அக்ரிமெண்ட் அண்ட் லீகல் அக்ரிமெண்ட். ஓகே. கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் வேலிட் கேஸ் மட்டும்தான் என்ட்ரி ஆகும். பட் அக்ரிமெண்ட்ஸில் உங்களுக்கு 3 டைப்ஸுமே இருக்கும். இதில் லீகல் அக்ரிமெண்ட்ஸ் தான் வேலிட் ஆகுமே. ஓகேங்களா? யா. சோஷியல் அக்ரிமெண்ட்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். எனி எக்ஸாம்பிள்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ள நடக்கிற அக்ரிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒருத்தவங்க வரலன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கேசஸ். ஒய்டு அக்ரிமெண்ட்டுங்கிறது யா ப்ராகிபிட்டட் கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? யா. இன் திஸ் கேஸ் த பாயிண்ட் இஸ் வேலிட். ஓகேங்களா? இதில் அக்ரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். அக்ரிமெண்ட்டில் அந்த டைப்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணணும். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலிட் பார்ட் மட்டும்தான் ஒன்லி என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். Karan agreed to purchase a wooden table for his study room from Mr. X. Table was in good condition and was explained by Karan before purchasing. Okay. He found no defects in its paid rupees 20,000 for that table. Later on, it was found that one leg of table is broken, and Mr. X has costed the wood and tried to hide the defects in the table. Can Karan return the table and claim the amount back? Discuss the same with reference to Indian Contract Act. Okay. So contract யாருக்கும் யாருக்கும் இருக்கு? Karan, Mr. X. இந்த கேஸ் வந்து நார்மல் கான்ட்ராக்ட்ல வருமா இல்லை ஃப்ராடா வருமா? ரீசன்? கரெக்ட். யா. ஸோ டிஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ராடாக ட்ரீட் பண்ண மாட்டோம், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது, அதுக்கான காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேஸ் டிஃபெக்ட்ஸை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ராட் கேஸில் தான் வரும். காம்பன்சேஷன் ப்ளஸ் டேமேஜஸ் ரெண்டுமே கிளைம் பண்ணிக்கலாம். யா. What do you mean by designated partner? Whether it is mandatory to appoint designated partner in LLP. Yeah. So designated partner நம்ம யாரை மென்ஷன் பண்ணுவோம்? Yes. 182 டேஸ்க்கு மேலே இந்தியாவில் இருந்திருக்கணும். Yeah. Enumerate the difference between partnership and joint stock company. Yeah. பார்ட்னர்ஷிப்க்கும் கம்பெனிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? எனி பேசிக்காக ஒரு 2 or 3 பாயிண்ட் சொல்லுங்கள். ம். எஸ், கரெக்ட். அண்ட் அனதர்? பார்ட்னர்ஷிப்பில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க ஆப்ஷனல். எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட், கரெக்ட். அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸே பண்ணலாம். கம்பெனிஸில்
Yes. Next one. Rogan is running a grocery store in Delhi. He sells his grocery business, including goodwill, worth 1 lakh, to Rohit for a sum 5 lakh. Yeah. After the sale of goodwill, Rohit made an agreement with Rogan. As per this agreement, Rogan is not to open another grocery store, similar kind of business, in the whole of India for the next 10 years. However, Rogan opens another store in the same city 2 months later. What are the rights available with Rogan regarding the restriction imposed Rogan with reference to the Indian contract? Yeah. ரோகன் வந்து அவரோட பிஸ்னஸை யாருக்கு சேல் பண்ணுறாங்க? சாரி, பிஸ்னஸ் இல்லை, அவரோட குட்வில்லை யாருக்கு சேல் பண்ணுறாங்க? ரோஹித். அமௌண்ட் ஆஃப் 5 லேக்ஸ். சேல் பண்ணுறப்போ அனதராக ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரோகன் இஸ் நாட் டு ஓப்பன் அனதர் கிராசரி ஸ்டோர் சிமிலியர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. இந்த கண்டிஷன் வேலிட் ஆர் வை? ரீசன் கரெக்ட். எந்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டில்? லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஸோ லாஃபுல் ஆப்ஜெக்டில் இது கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பட் இன் திஸ் கேஸில் என்ன நடந்திருக்கு? However, Rogan opens another stores in the same city 2 months later. Yeah. In this case, Rohit வந்து இவங்கள்ட்ட இருந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இந்த கண்டிஷன் வேலிட். 10 இயர்ஸ்க்கு நீங்கள் எங்கேயும் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் வேலிட். இதில் சேம் சிட்டிலே 2 months கழிச்சு இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ரெமடிஸ் வந்து கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட். When can an unpaid seller of goods exercise his right of line over the goods under the Sale of Goods Act 1930? Can he exercise his right of line even if the property in goods has passed to the buyer? When such a right is terminated, can he exercise the right even after obtaining the degree of price of the goods from the court? Okay. So, 4 angle discuss பண்ணோம். First one. When can unpaid seller of goods exercise his right of line over the goods? ஓகே. ஸோ செல்லர் வந்து எப்போ வந்து ரைட் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ண முடியும்? ரைட் ஆஃப் லைன்னா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். ஹோல்டிங். கூட்ஸ் வந்து ஹோல்டிங். எப்போ வந்து பையர் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ அந்த கூட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. செகண்ட் ஒன். Can he exercise his right of line even if the property in goods has passed to the buyer? In case கூட்ஸை வந்து பையர்கிட்ட பாஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அதை யூஸ் பண்ண முடியுமா ரைட் ஆஃப் லைன்? எஸ். ஏன்னா கூட்ஸ் ஆல்ரெடி யாருக்கு பாஸ் ஆயிடுச்சு? பையருக்கு பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன். When such a right is terminated? யா. எப்போ வந்து இந்த ரைட் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு? எஸ். Can he exercise his right even after he has obtained a degree for the price of the goods from the court? Yeah. In this case, கவர்மெண்ட் வந்து கூட்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் இருக்கு. இப்போ அதை ரிமூவ் பண்ண முடியுமா? ஒன்லி ஜட்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். அதான் லாஸ்ட் கேஸ். யா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ
Sogan, Rogan, and Jay were partners in a firm. The firm is dealer in office furniture. They have regular dealings with Mrs. AB and Co., the supply for the furniture for the business. On 30th June 2020, one of the partners, Mr. J, died in a road accident. The firm has ordered Mrs. AB and Co. supply the furniture the business on 25th May 2020 when J was also alive. Yeah. Now Sogan and Rogan continue the business the firm's name after Jay's death. The firm did not give any notice Jay's death to the public or the person dealing with the firm. Mrs. AB and Co. delivered the furniture to the firm on 25th July 2020. The fact about Jay's death was known to them at the time of delivery of the goods. Afterwards, the firm became insolvent and failed to pay the price of furniture. Mrs. AB and Co. Now, Mrs. AB and Co. filed a case against firm recovery of the price of the furniture with reference to the provision of the Indian Partnership Act, whether Jay's private assets is also liable for the price of furniture purchased by the firm. Okay. Yeah. So, in the scenario, மூணு பேர் பார்ட்னர்ஸ் சோகன் ரோகன் அண்ட் ஜெய் ஏபி அண்ட் கோல ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆன் 30th June 2020 ஆன் 30th June 2020 அப்போ ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து இறந்துடுறாங்க ஸோ ஏபி அண்ட் கோட்ட வந்து சப்ளை ஆஃப் த ஃபர்னிச்சர் வந்து 25th May 2020 சப்ளை ஆனது 25th May 2020 பட் இந்த பார்ட்னர் இறந்தது 30th June 2020 and AB and Co. delivered the purchase of the firm on 25th July 2020. Yeah. So, furniture order பண்ண date 25th May 2020. Delivery பண்ணது 25th July 2020. Yeah. ஸோ இவங்க டெலிவரி பண்ணப்போ இவங்களுக்கு அந்த ஃபேக்ட் தெரியாது ஜெய்ஸ் வந்து இறந்துறாங்க ஒரு பார்ட்னர் வந்து இறந்துறாங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஏபி அண்ட் கோ இந்த ஃபார்ம்கிட்ட இருந்து ப்ரைஸ் வந்து ரெக்கவரி பண்ண முடியுமா ரீசன் கரெக்ட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன ரூல்ஸ் பார்த்துருக்கோம் அதான் இன்கேஸ் அவங்களோட லோன் அமௌண்ட் இருந்தால் அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பேமெண்ட் பண்ணணும் செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருந்தால் ஃபார்ம் வந்து அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா மற்ற ரெண்டு பேர் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபார் அவர் எக்ஸைஸ் ஸோ இன்கேஸ் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட பர்சனல் அசட்ஸ் ஃபார்ம் இன்சால்வெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட பர்சனல் அசட்ஸை சேல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணலாம் Avikut purchased 100 kgs of wheat from Bhaskar at rupees 30 per kg. Bhaskar says that wheat is in his warehouse in the custody of Kishore, the warehouse keeper. Kishore confirmed Avitik that he can take the delivery of wheat from him. Till then he is holding wheat on Avikik's behalf of, before Avikik picks the goods from warehouse. The whole wheat in warehouse was plowed in flood. Now Avijit wants is the condition no delivery has been done by the seller. Whether Avijit is the right with his view under the Sale of Goods Act 1930. Okay. So contract யாருக்கும் யாருக்கு இருக்கு Avijit and Bhaskar. 100 kgs of wheat at 30 per kg. Yeah. Bhaskar says wheat is in his warehouse in the custody of Kishore. Warehouseல யாரோட கஸ்டடியில் இருக்க goods கிஷோரோட கஸ்டடியில் இருக்கு த வேர்ஹவுஸ் கீப்பர் கிஷோர் கன்ஃபார்ம் அவிஜிக் தட் he can delivery of the wheat from him till then he is holding wheat on Avijik's behalf of before Avijik picks the goods from warehouse. The whole wheat in warehouse was flooded in flood.
Now Avitik wants his price on the contention no delivery has been done by the seller. ஓகே. ஸோ இப்போ இந்த வீட்டோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? அவித்திக்கா இல்லை பாஸ்கர்ட்டையா? இதில் கான்ட்ராக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நாட் கிவன். ஓகே. ஓனர்ஷிப் அவித்திக், கரெக்ட். வீட் யாரோட பிளேஸில் இருக்கு? யா, வேர் ஹவுஸ்னா பாஸ்கர் அவங்களோட பிளேஸில் தான் இருக்கு. இப்போ பாஸ்கரோட பிளேஸில் வீட் வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸை யார் லைபிள்? அவித்திக் ஆர் பாஸ்கர்? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு ஈவன் தான் நீங்கள் ப்ரைஸ் பேமெண்ட் பண்ணல, அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஃப்ளட் ஆயிருக்குன்னா ஓனர் இஸ் த லைபிள். ஓகேங்களா? ஈவன் தோ வித்தவுட் பேமெண்ட்டாக இருந்தால் கூட ஓனர் இஸ் லைபிள். Yeah. The memorandum of association is a charter of a company. Discuss also explain in brief of the contents of memorandum of association. ஓகே. எம்ஓஏல என்னென்ன கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? கேபிட்டல் கிளாஸ். புரியுது. சப்ஸ்டேரியா. சப்ஜெக்ட் கிளாஸ். சப்ஜெக்ட் வராது, ஆப்ஜெக்ட் தான். நேம் கிளாஸ், ரெஜிஸ்டர் கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், லைபிலிட்டி கிளாஸ், கேபிட்டல் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். இந்த 6 கிளாஸுமே நீங்கள் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் த டேர்ம் பாசி கான்ட்ராக்ட். ஸோ பாசி கான்ட்ராக்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அரௌண்ட் 7 or 8 பாயிண்ட்ஸில் பார்த்துருக்கோம். அது எல்லாமே கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. Next one. When does dissolution of partnership firm takes place under the provision of the Indian Partnership Act 1932? Yeah. So dissolution of partnership firm ஓட conditions எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். Next one. 5% are the only members of a private company. Flower Fans Limited. All of them go in a boat on a pleasure trip into a open sea. The boat capsizes, all the 5 die being drowned. Is the private company Flower Fans Limited no longer in existence? அந்த கம்பெனியில் மெம்பராக இருக்க 5 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து அலைவா நாட்டான்னு கேட்குறாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மெம்பர்ஸ் மேக் கம் அண்ட் கோ, கம்பெனி ஃபார் எவர்னு நான் பார்த்துருக்கோம். Second one. Further, is it correct to say that company being an artificial person cannot own property and cannot be sue or be sued? In this case, ஸோ கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஸோ கம்பெனி நேமில் நீங்கள் ஓனாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஒரு கம்பெனி மேலே இன்னொரு கம்பெனி கேஸ் கொடுக்கலாம், இல்லை எய்தர் ஒரு பர்சன் மேலேயும் கேஸ் கொடுக்கலாம்.